அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, பிடிபிஆர்டி, எஸ்ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பதிவு. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த தேர்வு அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து இந்த தேர்வு நடந்த டேட்டு, அதுக்கு அடுத்தது ரிசல்ட் வெளியிட்டது, கேஸ் நடந்தது, அதுக்கு அடுத்தது ஃபைனல் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ட வரைக்கும் தொடர்ந்து நம்ம இந்த பதிவில் போட்டுட்ருக்கோம். இப்போ எல்லாருமே வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க. அதில் 1-2 விடுபட்டவங்க இப்போ அந்த வெரிஃபிகேஷன் இப்போ கூப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடித்த பிறகு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். ஒன்று ஜனவரியில் போடுவாங்க, அப்படின்னா இந்த ஜூன் ஜூலை அப்படின்றது பல முறை நான் என்னுடைய பதிவுலாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா நாங்கள் 2001 டிஆர்பி யூஜி பிஜி 2001 to 2007 வரைக்கும் யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி எவ்ரி இயர் கரெக்டாக நடக்கும். அப்போ யூஜி டிஆர்பின்னா வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5000 வேக்கண்ட்லேருந்து 7000 9000 வேக்கண்ட் இது மாதிரி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் போடுவாங்க. இப்போ நான் 2000 3000 4000 வேக்கண்ட் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2007க்கு பிறகு 2008 9 10 11 அதாவது 4 வருஷம் சீனியாரிட்டி. ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் 2001 to 2006 அவங்க கிளம்புறப்பையும் ஒரு ஜியோ பாஸ் பண்ணதுனால டிஎம்கே ஒரு டைம் அந்த டிஆர்பி போட்டாங்க. அப்புறம் எல்லாமே நிறைய அவங்க தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சீனியாரிட்டி கொடுப்போம்னு சொன்னதுனால அதை கேட்டு 4 ஆண்டுகள் மீண்டும் சீனியாரிட்டி பண்ணாங்க. மீண்டும் 2011 ஏடிஎம்கே ஆட்சி வந்தவுடனே மீண்டும் டிஆர்பியை கொண்டு வந்தாங்க. அந்த டிஆர்பியில் பிஜி டிஆர்பியும் யூஜி பார்த்திங்கன்னா டெட்டு அப்படின்றத 2011 அறிமுகப்படுத்தும் போது டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு அப்போ ஒரு 19,000 சில்லற வேக்கண்ட்டு பாஸ் பண்ண அத்தனை பேருக்குமே போட்டாங்க. 2012 ஒரு 18,000 சில்லற போட்டாங்க. இப்போ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 19,000 ஒரு 18,000 பார்த்திங்கங்களேன். குறைஞ்சது ஒரு 35,000 வேக்கண்ட்டுக்கு மேலே 2 வருஷத்துலேயே போட்டாங்க. அதுக்கு அடுத்தது 2013 டெட்டுக்கு 90 மார்க்குன்றதை 82ன்னு மாற்றினாங்க. அது மாற்றினப்போ கேஸ் போட்டு அது 7-8 வருஷம் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்து திருப்பியும் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு மீண்டும் இன்னொரு தேர்வு அப்படின்றத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதுவும் கேஸ் நிறையா போயிட்டுருந்து உண்மையிலே இந்த தேர்வு எழுதி இந்த வெரிஃபிகேஷன் போயிருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் நெஞ்சம் மன உளைச்சல் இல்லாதில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் இந்த தேர்வில் எழுதி பாஸ் பண்ணாதவங்க கூட கிடைக்கலன்ட்டு ஒரு மன உளைச்சல் இல்லாத போயிட்டுருப்பாங்க. பாஸ் பண்ணவங்களுக்கு தான் அதிகமாக மன உளைச்சல். ஏன்னா எப்போ போடுவான், ஏற்கனவே ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவீங்க, இருந்த ஜாபையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டு இந்த வேலை கிடைக்குமேன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க. உண்மையிலே பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்க ஃபைனல் ஆயிடுச்சு. உண்மையிலே இந்த கேஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாமே சந்தோஷப்படுற மாதிரி நாங்களும் சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நாங்கள் நான் 94லேருந்து 30 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கேன். அதே மாதிரி 2001லேருந்து 25 வருஷமாக போட்டித் தேர்வுக்கான பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக டிஆர்பியில் டெட்டில் என்கிட்ட படித்தவங்களாம் இன்றைக்கி 12,000க்கு மேலே தமிழ்நாடு முழுவதும் டீச்சராக இருக்காங்க. அதில் ஹெச்எம் இருக்காங்க. சில பேரில் என்கிட்ட படித்தவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒவ்வொரு டைம் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வர்றப்போ போஸ்டிங் போகிறதுக்குள்ளே எப்படி கஷ்டப்படுவாங்க எல்லாமே தெரியாதில்ல. அப்படி இருந்ததுனால தான் நான் ஒரு பதிவும் நீங்கள் எப்படி இந்த தேர்வு எழுதியிருப்பீங்க, எழுதிட்டு இதே காத்துட்ருக்காதீங்க, அடுத்தடுத்த தேர்வுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஒரு போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதே எதிர்பார்க்கக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருப்பேன். பாஸ் பண்ணவங்க வேறு வழி கிடையாது, பாஸ் பண்ணிட்டோம் போட்டியே தீரணுன்ற இது எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கும், இல்லாத இருக்காது. அந்த எதிர்பார்ப்பு இப்போ நனவாக போகுது. உண்மையிலே ஆல் தி பெஸ்ட். இந்த பிடிபிஆர்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கு போஸ்டிங்காக காத்துட்ருக்க மாணவர்களுக்கும், எஸ்ஜிடி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கும், பிடிபிஆர்டிக்கு போட்டாங்க எஸ்ஜிடிக்கு போடலையே அப்படின்னு இவங்களுமே நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க. நானே அப்படி சொன்னேன், கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்தடுத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஜூன் ஜூலையில் போட்டுருவாங்கன்னு சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பலமுறை நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். அது உண்மையாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே போல் இந்த பிடிபிஆர்டி எஸ்ஜிடி தேர்வு பாஸ் பண்ணவங்க ஓகே, பாஸ் பண்ணாதவங்க மீண்டும் உங்களுக்கு இந்த கால்ஃபர் வரத்துக்கு வாய்ப்பு 100% இருக்குது. கிடைச்சவங்க ஓகே, கிடைக்காதவங்க மீண்டும் படிக்க ஆரம்பிங்க, தொடர்ந்து படிங்க. போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் நம்ம விடாமுயற்சியோடு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ தான் வெற்றி நிச்சயம். இனிமேல் இவ்வளோ கேஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஓரளவுக்கு வந்து அப்படியே வந்தாலும் இவ்வளோ நாட்கள் ஆக வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி இவ்வளோ நாட்கள் ஆகிட்டுது. இனிமேல் வரக்கூடிய தேர்வர்களுக்கு வந்து எப்படி இப்போ டிஎன்பிசி வந்து வருஷம் இப்போ கரெக்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி இந்த தேர்வுக்கும் இனிமேல் சரியாக நடக்கும். அதற்கு தயாராகுங்க. கிடைச்சவங்க எல்லோருக்கும் சந்தோஷம், வாழ்த்துக்கள். கிடைக்காதவங்களும் நீங்களும் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து அதாவது கல்வி செல்வம் ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு கூட இருக்கக்கூடியது. அந்த மாதிரி கல்வி செல்வத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு போஸ்டிங் நம்ம உள்ள கிடச்சி போயிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்மளை வந்து கை கொடுக்கும். யாருடைய தெய்வம் இல்லாத நம்மளுடைய சொந்த காலில் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அந்த மாதிரி வந்து கிடைச்சவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கிடைக்காதவங்களும் அதுக்கான முயற்சி பண்ண ஆரம்பிங்க. அதே போல் யூனிக் அகாடமியில் கிளாஸ் வந்து வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது, டெய்லி கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, போலீஸ், எஸ்ஐ, டிஆர்பி, டெட்டு, அதே மாதிரி எஸ்ஜிடி, பிஆர்டிக்கெலாம் இந்த போஸ்டிங் போட்ட பிறகு பிடிபிஆர்டிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அனைவரும் கிடைத்த மாணவர்கள் சந்தோஷம். உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாலும் நீங்கள் அதுக்கான கிளாஸ் வேணும்னா யூனிக் அகாடமி ரெஃபர் பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். மேலும் விவரங்களுக்கு யூனிக் அகாடமி 16 அத்வைதா ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 636004, கைபேசி எண் 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை இந்த தேர்வு எழுதிய பிடிபிஆர்டி மாணவர்களுக்கும் எஸ்ஜிடி மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குன்றதெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனல் பண்ணி போட்டுருவாங்க. அதிகபட்சம் ஜூன் ஜூலைக்குள்ளே நீங்கள் போஸ்டிங் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜூன்லேயே கூட கடைசிக்குள்ளே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த விதத்துலேயும் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தைரியமாக இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.